வணக்கம் ஜென்சி கிராஜுவேட்ஸ். ஐடி செக்டார்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் நோக்கி வரீங்களா? இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுமே நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ஸ்ல உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ஜென்சிக்காகவே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கம்மிங் ஜூன் 7 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மகேஷ் குமார் அகர்வால் ஹாஸ் been appointed as the 34th டிஜிபி அண்ட் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய புது டிஜிபியா 34வது தமிழ்நாட்டு டிஜிபியா யார் வந்திருக்காங்க அப்படின்னா மகேஷ் குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகேவா, கரெக்ட் தான். ஹி பிலாங்ஸ் டு 1994 தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர். தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர் தான் 1994 ஐபிஎஸ் கேடரா இருக்காரு. ரைட் தான். யூபிஎஸ்சி ஃபைனலைசஸ் த லிஸ்ட் ஆஃப் டிஜிபிஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு அப்பாயிண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் யாரை டிஜிபியா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியலை வந்து கொடுக்கறது யாருன்னா யூபிஎஸ்சி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலை வந்து அனுப்பி விடுவாங்க. சரியா? அப்புறம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் த டிஜிபி டு பி அப்பாயிண்டட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 6 months லெஃப்ட் இன் தேர் சர்வீஸ். டிஜிபியா அப்பாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு 6 மாசம் சர்வீஸ் இருக்கணும். ஓகேவா, அட்லீஸ்ட் 6 மாசமா சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ 3மே கரெக்டா, ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, the Supreme Court has prescribed a maximum time limit of how many months for high courts to pronounce judgments after reserving orders in a case அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னா அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு மேக்சிமம் டைம் லிமிட் 3 மாசம் தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நேத்து ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வழக்கு விசாரணை முடிஞ்சு 3 மாசத்துக்குள்ள ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 3 month அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, என்எஃப்ஹெச்எஸ் 6 சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்எஃப்ஹெச்எஸ் 5 பார்த்திருப்போம் 2019 to 21 அப்படின்னு சொல்லி. என்எஃப்ஹெச்எஸ் 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2023 to 24 அப்படிங்கிற அந்த இயருக்கான சர்வேவை இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? என்எஃப்ஹெச்எஸ் 6 சர்வே அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டட் பை ஹெல்த் மினிஸ்ட்ரி அலாங் வித் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸ். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரியும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க. அதன் அடிப்படையில் என்எஃப்ஹெச்எஸ் 6 அடிப்படையில பாக்குறப்ப இந்தியாவோட டிஎஃப்ஆர் வந்து 2.0 இருக்கு. இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் வந்து 88.6% இருந்து 90.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா மருத்துவமனைகளுக்கு போய் பிரசவம் பாக்குறது. ஓகேவா? ஸோ 3மே கரெக்ட் தான், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அதே தமிழ்நாடு தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது 99.7% இருக்கு. இந்தியாவுக்கு 90.6, தமிழ்நாட்டுக்கு 99.7% இருக்கு. தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.7, இந்தியாவுக்கு 2.0, தமிழ்நாடுக்கு வந்து 1.7ல இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல தமிழ்நாடோட ரூரல் ஏரியாஸ்ல கிராமப்புற பகுதிகளில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்குன்னா 1.8ல இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற பகுதிகளில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.6 இருக்கு. இதோட ஆவரேஜ் 1.7. அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். சரியா? இங்கேயும் 2மே கரெக்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, contraceptive prevalence rate has increased from 66.7% to how many percentage in NFHS 6 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கருத்தடை பயன்படுத்துறது அந்த விகிதம் வந்து 66.7% இருந்து 69.1%, 69.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸா இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.